السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الواضح الثانوية الجزء الأول. النحو الواضح கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் முதல் பாகம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், இதுவரை 62 பாடங்கள் முடிந்து 63வது பாடத்தை இன்று துவங்க உள்ளோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோம். இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இங்கு அக்கௌண்ட் டீடைல்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தீன் சேவையில் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ், இன்று ஒரு புதிய தலைப்பை, ஒரு புதிய பாடத்தை நாம் பார்க்க உள்ளோம். ஃபஅலா தஅஜ்ஜுபி. ஃபஅலா அத்தஅஜ்ஜுபி. சரியா? படிக்கும் பொழுது ஃபேல தஅஜ்ஜுபின்னு படிப்போம். ஆனா இங்க ரெண்டு ஃபேல், தஅஜ்ஜுபுடைய ரெண்டு ஃபேல்னு அர்த்தம். தஅஜ்ஜுப்னா என்ன? ஆச்சரியம். நம்ம தமிழ்ல பயன்படுத்துவோம்ல, பா எவ்வளவு அழகாக இருக்கிறது, எவ்வளவு பசுமையாக இருக்கிறது, எவ்வளவு நீதமா இருக்காரு அப்படின்னா நம்ம சொல்லுவோம்ல. அது அரபியில எப்படி சொல்றதுன்னு நம்ம பார்க்க போறோம். ஆச்சரியமா நம்ம சொல்லும் பொழுது அது எப்படி நம்ம அரபியில நம்ம அந்த வார்த்தையை கொண்டு வரணும். அதுக்கு ரெண்டு வெர்ஷன் இருக்கிறது. அந்த பாடத்தை தான் நம்ம என்ன பார்க்க போகிறோம். அதை பற்றி முழுமையான பாடம் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். சரியா? அந்த ஆச்சரியம் படும் பொழுது அதை எப்படி வெளிப்படுத்த வேண்டும், எந்த வார்த்தையை கொண்டு வெளிப்படுத்த வேண்டும் என்று இந்த பாடத்தை நாம் பார்க்க போகிறோம். இரண்டே இரண்டு வசன் தான். மா அஃப் அல வசன், அஃப் இல் பிஹி என்ற வசன். மா அஃப் அல வசன், அஃப் இல் பிஹி என்ற இரண்டு வசன் தான். அந்த ரெண்டு வசனில் நாம் என்ன ஆச்சரியப்பட்ட வார்த்தையை, எந்த செயலை கொண்டு நாம் ஆச்சரியப்பட்டோமோ அந்த செயலை இந்த வசனில் கொண்டு வர வேண்டும். மா அஃப் அல. உதாரணத்துக்கு, நீதத்தை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன். என்ன செய்கிறேன்? நீதத்தை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன். அப்ப என்ன செய்ய வேண்டும்? அந்த நீதத்துடைய வார்த்தையை நாம் கொண்டு வர வேண்டும். மா அஅதல. அப்ப நான் நீதத்துக்கு ஐந்தால் லாம் என்று கூறுவார்கள். அந்த ஐந்தால் லாம் தான் இங்கு வந்துள்ளது. ஐன் தால் லாம். இந்த மூன்று எழுத்துக்களை நாம் என்ன செய்துள்ளோம்? மா அஅதல என்ற வசனில் வைத்து மா அஅதல அல் காலிய. அப்பொழுது காதி, அந்த நீதிபதி எவ்வளவு நீதமாக இருக்கிறார். இல்லையாட்டி அந்த மூன்று எழுத்தை ஐன் தால் லாம் என்று அந்த மூன்று எழுத்தை அஃப் இல் பிஹி, ஃபா ஐன் லாம் உடைய இடத்துல வச்சிடணும். இது ஃபா களிமா, இது ஐன் களிமா, இது லாம் களிமா. இந்த மூன்று இடத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? வைத்து அஃப் இல் பிஹி, அதில் பிஹி என்று நாம் இந்த வசனில் நாம் அமைக்க வேண்டும். அப்ப இரண்டு வசன் தான். ஒண்ணு மா அதல, ஒன்னொன்னு அஃபில் பிஹி. இதற்கு ரெண்டுத்துக்கு ஒரே அர்த்தம் தான். வசன் வேணா ரெண்டு மாறப்பட்டிருக்கலாம், ஒரே அர்த்தம் தான். எவ்வளவு நீதமாக இருக்கிறார், ஆதில் பிஹிக்கும் அதே அர்த்தம் தான். அந்த காளி எவ்வளவு நீதமாக இருக்கிறார், அப்ப ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். இங்க பாருங்க, இதே போல்தான் மூன்று எழுத்தாக இருந்தால் நாம் எதை கொண்டு நாம் ஆச்சரியம் அடைகிறோமோ, எந்த செயலை கொண்டு நாம் ஆச்சரியம் அடைகிறோமோ அது வெறும் மூன்று எழுத்தாக இருந்தால், சுலாசியாக இருந்தால், மொத்தம் 8 நிபந்தனைகள் இருந்தால் இந்த ரெண்டு வசனில் நாம் அமைக்கலாம். அந்த செயல் 8 நிபந்தனைகள் இருக்க வேண்டும். முதலில் ஒரு ஃபேல், ஒரு செயலாக இருக்க வேண்டும். அப்போதுதான் இந்த வசனில் வரும். இரண்டாவது, சுலாசியாக மூன்று எழுத்தை சார்ந்ததாக இருக்க வேண்டும். மூன்று எழுத்து சார்ந்ததுதான் என்ன செய்ய வேண்டும்? இந்த வசனில் வரும். ஏன்னா 4 எழுத்து வந்துருச்சுன்னா, இப்ப ரூபாய்க்குல எப்படி அமைக்கிறதுனா பின்னாடி நம்ம சட்டம் சொல்லுவோம். இந்த 8 நிபந்தனைகள் பாடத்துல வருது. நான் சுருக்கமா இப்ப நான் சொல்லிடுறேன். பாடத்துல தெளிவாகவே அது என்னென்னு எழுதுறாங்க. ஃபர்ஸ்ட் மூன்று எழுத்தாக இருக்க வேண்டும். அடுத்து ஒரு செயலாக இருக்க வேண்டும், ஒரு ஃபேலாக இருக்க வேண்டும். அடுத்தது தாமாக இருக்க வேண்டும். ஃபேல ரெண்டு வகை இருக்குதுல்ல, தாமு நாக்கிஸ்னு. இப்ப தாமாக இருக்க வேண்டும், நாக்கிஸாக இருக்கக்கூடாது. இப்ப நாக்கிஸ்னா இந்த கான சார அஸ்பஹம் சால்ஹா நாக்கிஸ் நாம் படிச்சிருப்போம். நாக்கிஸான ஃபேல இந்த வசனில கொண்டு வர முடியாது. மா அஃஅல அஃஇல் பிஹி என்ற வசனில் நாம் கொண்டு வர முடியாது. அப்ப நாக்கிஸாக இருக்கக்கூடாது, தாமாக தான் இருக்க வேண்டும். அதே போல முஸ்பத்தாக இருக்க வேண்டும். மன்ஃபி, ஒரு நடக்காத ஒரு செயலை பார்த்து அவன் எப்படி செய்யாம இருக்கான் அதை பார்த்து நம்ம ஆச்சரியப்பட்டோம்னா, அவன் எப்படி செய்யாம இருக்கான் பாரு அப்படின்னு அதை பார்த்து நம்ம செய்யாத ஒரு மன்ஃபியான ஒரு செயலை பார்த்து, செய்யாத ஒரு செயலை பார்த்து ஆச்சரியப்பட்டாதான் இந்த வசனில் கொண்டு வர முடியாது. முஸ்பத்தாக செய்த ஒரு செயலுக்கு தான் இந்த ஒரு வசனில் கொண்டு வர முடியும். சரியா? அதுக்கப்புறமாக மபுனி லில் மஅலூம் என்று கூறுவார்கள். அதாவது மாலூம், மாரூஃப், மஜ்ஹூல் நம்ம படிச்சிருப்போம். அதாவது செய்தவன் அறியப்பட வேண்டும், அதான் மாலூம். அறியப்படாமல் இருந்தால் அந்த செயலுக்கு இந்த வசனில் கொண்டு வரப்படாது. அது செய்தவன் யார் என்று அறிந்தால்தான்
அறிந்து அதை கொண்டு அந்த செயலை கொண்டு ஆச்சரியப்பட்டால் தான் இந்த ரெண்டு வசனையும் நாம் கொண்டு வர முடியும். சரியா? அப்ப ஃபேலாக இருக்க வேண்டும், சுலாசியாக இருக்க வேண்டும், தாமாக இருக்க வேண்டும், அதே போல் முஸ்பத்தாக இருக்க வேண்டும். அதுக்கு பிறகு மாலூமாக செய்தவன் யார் என்று அறிந்ததாக இருக்க வேண்டும். இப்ப 5 வந்துருச்சு. இதுக்கப்புறமா 6வதாக சருஃபு வரக்கூடியதாக இருக்க வேண்டும். இதுக்கு முன்னாடி பாடத்துல பார்த்தோம், நியம சேவலாம் என்ன வராது, சருஃபு வராது. அது ஜாமிதான ஃபேல். அப்ப ஜாமிதான ஃபேலா இருக்கக்கூடாது, என்னவா இருக்கணும், சருஃபு வரக்கூடியதா இருக்கணும். இது 6வது ஆஹ் விஷயம். 7வதாக ஒண்ணு கூற வேண்டும் என்றால், நம்ம சொல்லக்கூடிய அந்த செயலுடைய வஸ்ஃபு அஃஅல வசன்ல வரக்கூடாது. எந்த வசன்ல வரக்கூடாது? அஃஅல வசன்ல வரக்கூடாது. அப்ப அஃஅல வசன்ல வந்தா என்ன சட்டம் அப்படின்னா, அது இந்த இதுல வராது, அதுக்கு வேற சட்டம் கீழே பார்ப்போம். சரியா? ஏன்னா சில செயலுக்கு வஸ்வாக வரும் பொழுது அது அஃஅல வசன்ல வரும். இப்ப நிறங்கள் எல்லாம் இருக்கிறது அல்லவா, நிறங்களை நாம் வஸ்வாக கொண்டு வரும் பொழுது அஹ்லர், இப்ப ஹலர்னு வச்சுக்கோங்க, ஹாலாதுரா, அதற்கு நாம் நிறங்களை வஸ்வாக ஒரு சிஃபத்தாக கொண்டு வரும் பொழுது அஹ்லர் தான் கொண்டு வரும். மற்றதுக்கெல்லாம் நம்ம சிஃபத்து கொண்டு வரும்போது இப்ப ஐந்தாள்லாமுக்கு ஆதல்னு நம்ம சிஃபத் சொல்ல மாட்டோம், ஆதில் தான் சொல்லுவோம். வஸ்வாகும் போது ஆதில் தான் வரும். சரியா? அதே போல வேற வார்த்தைகள் சபரன்னு எடுத்துக்கோங்களேன், சாது பாரா, அதுக்கு நம்ம வஸ்ஃபு சொல்லும் போது சாபிர் தான் சொல்லுவோம், இன்னும் சொல்ல மாட்டோம், அஸ்பர்னு சொல்ல மாட்டோம். அப்ப எதோடைய வஸ்ஃபெல்லாம் அஃஅல் வசன்ல வருதோ, அதான் பச்சை நிறங்கள் எல்லாம் அபியல், அஸ்வத், அஹ்லர், இப்படி எல்லாம் எல்லா நிறங்களும் அந்த வசனில் தான் வரும், அஃஅல வசன்ல தான் வரும். அதனால அந்த வசனில் வராமல் இருக்க வேண்டும். இங்க அதுல வரலதானே, அந்த வசனில் வராமல் இருக்க வேண்டும். சரியா? அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் நாம் கவனித்து கொண்டு தான் என்ன செய்ய வேண்டும், பார்க்க வேண்டும். மொத்தம் 7 நிபந்தனைகள் கூறிவிட்டேன். இறுதியாக இன்னும் ஒரே ஒரு நிபந்தனை என்னவென்றால், அதாவது நாம் எந்த செயலை செய்கிறோமோ அது ஒருவருக்கு மத்தியில் ஏற்றத்தாழ்வுடையதாக இருக்கணும். அந்த செயல் ஒருவருக்கு கூடுதலாகவும் மற்றொருக்கு குறைவாகவும் இருக்க வேண்டும். அந்த மாதிரி ஒரு செயலை தான் நம்ம ஆச்சரியம் செய்ய முடியும். எல்லாருக்கும் சமமா இருந்தா அதை பார்த்து எப்படி ஆச்சரியப்பட முடியும்? அப்ப அந்த செயல், நம்ம எந்த செயலை பார்த்து நம்ம ஆச்சரியப்படுறோமோ அந்த செயல் ஏற்றத்தாழ்வுடன், ஒருத்தவன் இப்ப நீதம்ன்றது ஏற்றத்தாழ்வுடையது தான். சரியா? சில பேர் ரொம்ப நீதமா இருப்பாங்க, சில பேர் சில டைம்ல நீதமா இருப்பாங்க, சில டைம் கம்மியா இருப்பாங்க. இப்ப இந்த செயல் நீதம் என்பது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது, மாறுபடும். அதே போல தண்ணீர் சுத்தமாக இருக்கிறதுன்னு இங்க ஒரு உதாரணம் சொல்றாங்க பாருங்க. இப்ப சுத்தம் என்பது, தண்ணீருடைய சுத்தம் என்ற அந்த தன்மை என்பது ஏற்றத்தாழ்வுடையது, எல்லாமே பியூரா இருக்காது. சிலது 100% பியூரா மிகவும் சுத்தமா இருக்கும், சிலது 80% சுத்தமா இருக்கும், சிலது அழுக்காவே இருக்கும் ஃபுல்லா. அப்ப அந்த சுத்தம் என்பது, தண்ணிக்குரிய அந்த தன்மை என்பது ஒவ்வொரு தண்ணிக்கும் ஏற்றத்தாழ்வுடன் இருக்கிறது. அப்ப அந்த செயல் ஏற்றத்தாழ்வுடன் இருந்தால்தான் என்ன செய்ய முடியும், ஆச்சரியமே பட முடியும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருந்தா எப்படி ஆச்சரியப்படுறது? அதனால இந்த 8 நிபந்தனைகள் நம் பாடத்தில் நாம் தெளிவாக அந்த 8 நிபந்தனைகளும் நாம் பார்ப்போம். அந்த 8 நிபந்தனைகள் ஒன்றுபட்டால்தான் இந்த வசனில் நாம் என்ன செய்ய முடியும், கொண்டு வர முடியும். அதுதான் இந்த தாய்ஃபத்துல் ஊலா இந்த பகுதியில் கொடுத்திருக்க உதாரணம். நம்ம 2 வசன் என்னென்ன, மா அஃஅல, அஃஇல் பிஹி, இந்த 2 வசன் நாம் கொண்டு வரலாம். எப்பொழுது ஆச்சரியத்துடைய குறிக்கக்கூடிய இந்த 2 வசன், இந்த 8 நிபந்தனைகள் ஒன்றுபட்டால். சரியா? அதே போல அடுத்து பாருங்க, இந்த உதாரணம், இந்த 2வது பகுதிக்கு இங்கே ஒரு சட்டம் நாம் படிக்க இருக்கிறோம். என்ன சட்டம் என்றால், நாம் மேலே பார்த்தோம் அல்லவா 3 சுலாசியாக இருக்க வேண்டும் என்று. இப்பொழுது என்னவென்றால், சுலாசியாக இல்லை, 4 எழுத்தாகவோ 5 எழுத்தாகவோ 6 எழுத்து ஃபேலாகவோ இருக்கிறது. சுலாசி மசீதாக இருக்கிறது, ருபாயியாக இருக்கிறது, ருபாதி மசீதாக இருக்கிறது. 3 எழுத்தை தாண்டி மற்ற எல்லாமே ஃபேல் அவ்வாறு இருந்தால், அதே போல் ஃபேல் நாக்கிஸாக இருந்தால், தாமாக இல்லை, எப்படி இருக்கு, நாக்கிஸாக இருந்தால், அல்லது மேல சொன்ன நிபந்தனைகள்லாம் இல்லாம வேற விஷயங்கள் வருதுல, அப்ப வஸ்ஃபு அஃஅல வசனில் வந்தால், வஸ்ஃபு எப்படி வருகிறது, அஃஅல வசன்ல. இந்த 3 நிபந்தனைகள் எது எது சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் 3 எழுத்து இல்லாம நான் அதை விட அதிகமாக இருந்தால், இப்ப இஸ்திஹாம பாருங்க, 1 2 3 4 5 எழுத்து உடையது. சரியா? இஸ்திஹாம், இஸ்தஹம, ஓகேவா? அப்ப இது 5 எழுத்து உடைய செயல். அதே போல அப்ப 3 விட அதிகமாக உள்ள ஒரு செயலாக இருந்தால், எழுத்து அந்த ஃபேலில் இருந்தால், அல்லது நாக்கிஸான ஃபேலாக இருந்தால், இப்ப கவுனன்ற ஃபேல் என்னது,
இந்த ஃபேல் 5 எழுத்துடையதாக இருக்கிறது. இந்த கான்ன்றது நமக்கு தெரியும் நாக்கிசான ஃபேல். இப்ப நாக்கிசான ஃபேலாக இருந்தால் ஹுல்ரத், இது ஹுல்ரத்துன்னு படிச்சோம்ல, இது பச்சை குறிக்குது, பசுமையை குறிக்கிறது. இதோடைய வசன் வஸ்ஃப் தன்மையை குறிக்கும் பொழுது எப்படி வரும் என்றால் அஹ்லர் என்று வரும். இதோடைய வஸ்ஃப் எப்படி வரும்? அஹ்லர் என்று வரும். அப்பனா இந்த 3 வந்தால் என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த நாம் என்ன இதை கொண்டு ஆச்சரியப்பட்டோம் என்றால் அதை மஸ்தராக பின்னாடி கொண்டு வரணும். இந்த வசன்ல அமைக்க கூடாது. என்ன செய்யணும்? மா அஷத்து, பொதுவாவே எல்லாத்துக்கும் என்னதான் வரும்? மா அஷத்த, மா அஷத்த, மா அஸ்ஹாப, மா அஷத்த, எல்லாத்துக்கும் இதே கொண்டு வந்துருங்க. சரியா? இங்க எதுவுமே மாற்றம் இல்லை. எதுக்கு எடுத்தாலும் நீங்க மா அஷத்தனே பயன்படுத்தலாம். பின்னாடி தான் நம்ம மாத்த போறோம். பின்னாடி நம்ம எதை பார்த்து ஆச்சரியப்பட்டோமோ அதை கொண்டு வரணும். சரியா? இப்ப இஸ்திஹாம, அதே போல நீங்க இஸ்திக்ராம் அப்படி அதை பார்த்து ஆச்சரியப்பட்டீங்கன்னா இஸ்திக்ராம. அப்ப 5 விஷயங்கள். தஅல்லும், தஅல்லும பார்த்து ஆச்சரியப்பட்டீங்கன்னா தஅல்லும. அப்படி எதை நம்ம பார்த்து ஆச்சரியப்படுறோமோ, இப்ப கவுனன் வந்துச்சுல, அதே போல்தான் வேற வார்த்தைகளாக இருந்தாலும் இங்க பின்னாடி என்ன செய்யணும்? அந்த வார்த்தையை பின்னாடிதான் மாத்தணுமே தவிர முன்னாடி எதுவுமே மாறாது. எல்லாத்துலயும் அஷத இல்லாட்டி அஸ்ஹப ஏதாச்சும் பயன்படுத்தினா போதும். பின்னாடி அதுக்கப்புறமா வர்றத மஸ்தரா, எந்த ஃபேலை பார்த்து நம்ம ஆச்சரியப்பட்டோமோ அதை மஸ்தரா கொண்டு வரணும். சரியா? எப்பொழுது 3 தான். ஒன்று 3 விட அதிகமாக இருந்தால், இரண்டாவது நாக்கிஸாக இருந்தால், மூன்றாவது வஸ்ஃபு அஃஅல் வஸன்ல வந்தா என்ன சட்டம்? மா ஷத்த முன்னாடி போட்டுருங்க, இல்லாட்டி மா அஸ்ஹாபன்றத போட்டுருங்க. பின்னாடி அதை மஸ்தரா கொண்டு வாங்க. அதை பின்னாடி என்ன செய்யணும்? மஸ்தரா கொண்டு வரணும். அதே போல இந்த வசனம் இருக்குல்ல, அஃபீல் பிஹி, அதே போல் தான் அஸ்ஜித் அஸ்இத், ஏதாச்சும் எழுதிருங்க. அஸ்ஜித் எழுதலாம், இல்லை என்றால் அஸ்இப் எழுதலாம். உங்களுடைய விருப்பம் தான். அஸ்ஜித் எழுதலாம், அஸ்இபும் எழுதலாம். இதுல எந்த மாற்றமும் இல்லை. ஏதாவது ஒண்ணு எழுதி விடுங்கள். பின்னாடி அந்த 5 எழுத்துடைய ஃபேலு, இல்ல 6, இல்லாட்டி 4, அந்த எழுத்து ஃபேலை பின்னாடி மஸ்தராக கொண்டு வர வேண்டும். இங்க கொண்டு வந்திருக்காங்களா? கவுன் மஸ்தராக கொண்டு வந்திருக்காங்களா? நாக்கிஸாக இருந்தால் அதையும் மஸ்தராக கொண்டு வர வேண்டும். அஹ்லர் என்ற வஸ்ஃபாக அந்த ஃபேலுக்கு வஸ்ஃபு அஹ்லராக இருந்தால், அஃஅல வஸனில் இருந்தால் அதையும் இவ்வாறு கொண்டு வர வேண்டும். பின்னாடி மஸ்தராக கொண்டு வர வேண்டும். முன்னாடி அஸ்ஜித்னு எழுதிடுங்க. அதுக்கப்புறமா பா போட்டு, ஜாரோட எழுத்தான பா போட்டு, அதுக்கப்புறமா மஸ்தரை கொண்டு வந்துருங்க. சரியா? இதுதான் 2வது சட்டம் இங்க நாம் படிக்க இருக்கிறோம். இப்ப கடைசியா ஒரு சட்டம் என்ன செய்ய போறோம்? பார்க்க போறோம். மஜ்ஹூலான ஒரு விஷயத்தை பார்த்து, அதாவது செயல் யார் செய்தார்கள் என்று அறியப்படவில்லை, அப்படிப்பட்ட மஜ்ஹூலான ஒரு ஃபேலுக்கு ஆச்சரியப்பட வேண்டும் என்றால், அந்த மஜ்ஹூலான ஃபேலை கொண்டு நாம் படுவதாக இருந்தால் அது எந்த வார்த்தையை கொண்டு பயன்படுத்த வேண்டும் என்பதை தான் இந்த 3வதாக நாம் கொண்டு வர இருக்கிறோம். சரியா? அப்ப 3வதாக நம்ம என்ன சொல்ல போறோம்னா, மஜ்ஹூல் ஃபேலுக்கு எப்படி தஜ்ஜுபுடைய ஃபேல் கொண்டு வர வேண்டும். தஜ்ஜுபுடைய ஃபேல் மஜ்ஹூலுக்கு எப்படி கொண்டு வர வேண்டும் என்றால் மிகவும் இலகுவானது. என்னவென்றால், ஆரம்பத்தில் எப்பவும் போல மா அக்பஹ, மா அலர்ர என்று என்ன செய்து விடுங்கள். முன்னாடி மா அஷத்த, மா அஸ்ஹாபன் போட்டோம் என்றால், அதே போல மா அக்பஹ, மா அலர்ர என்று ஆரம்பத்தில் போட்டு விட வேண்டும். ஆரம்பத்தில் இதை மாத்தி கூட போடலாம். மா அலர்ற மேலையும் வரலாம், மா அக்பஹ கீழேயும் வரலாம். இது ஏதோ ஒன்று நீங்கள் என்ன செய்யலாம்? பயன்படுத்தலாம். இப்ப மா அக்பஹ, மா அலர்ற என்ற வார்த்தை, இல்லாட்டி மேல சொன்ன மாதிரி என்னது, மா அஷத்த என்ற வார்த்தையும் நீங்கள் பயன்படுத்தலாம். ஓகேவா? மேல வந்துச்சுல, மா அஷத்த, இதை கூட நீங்க இங்க பயன்படுத்தலாம். இது மாறாது. அது உங்களுடைய விருப்பம். நல்லதாக மா அஷத்த, மா அஸ்ஹாப, இல்லை என்றால் மா அக்பஹ, மா அலர்ற என்ற வார்த்தையை ஆரம்பத்தில் போட்டு விடுங்கள். பின்னாடி மஸ்தரை கொண்டு வருவோம் அல்லவா, அது நேரடியான மஸ்தராக இல்லாமல் மஸ்தரை அவ்வளை கொண்டு வர வேண்டும். மஸ்தரை அவ்வல் என்றால் என்ன? அதாவது முலாரியான ஃபேலை அன் மஸ்தராக மாற்றுவதற்கு முன், அந்த முலாரியான ஃபேலுக்கு முன்னால் அன் நுழைந்தால், அனில் மஸ்தரியா என்று கூறுவார்கள். அந்த அன் என்ன செய்துவிடும்? இந்த முலாரியான ஃபேலை மஸ்தருடைய அர்த்தமாக மாற்றிவிடும். அப்பொழுது அந்த மஸ்தரை அவ்வல் என்பார்கள். தவீல் செய்யப்பட்ட மஸ்தர். அதாவது ஆக்கப்படுறது முலாரி தான், ஆனா இதுக்கு தவீல் செய்யறோம், விளக்கம் கொடுக்கும் பொழுது மஸ்தருடைய விளக்கம் கொடுக்கிறோம். அப்ப இது மஸ்தராக மாற்றியது எது? இந்த அன். சரியா? இந்த அன்னு தான் என்ன செஞ்சுச்சு? ஆக்கபன்றது முலாரியோடைய அர்த்தத்தை கொடுக்காமல் மஸ்தருடைய அர்த்தம் கொடுக்க வச்சுச்சு. அப்ப அந்த மாதிரிதான் நம்ம கொண்டு வரணும். அப்ப ஆக்கபுக்கு வந்து இகாப்
இதோடைய மஸ்தர் இகாப், நேரடியான மஸ்தர், அது கொண்டு வரக்கூடாது. எதுதான் கொண்டு வரணும்? முலாரியான ஃபேலு அது அன்ன வச்சு மஸ்தர் ஆக்கி மஸ்தரை மொவ்வல் என்பார்கள். ஏனென்றால் முலாரியே இது என்ன செய்யுது, இந்த அன்னு மஸ்தராவுடைய அர்த்தமாக மாத்துதுல. இந்த அன் போட்டு முலாரியான ஒரு ஃபேல மஸ்தரோடைய அர்த்தமா மாத்தி தான் கொண்டு வரணும். நேரடியான மஸ்தரை கொண்டு வரக்கூடாது. காரணம் ஏன்னு கேட்டீங்கன்னா, மஸ்தரா நம்ம கொண்டு வந்துட்டோம்னா அது மாரூஃபுக்கும் பயன்படுத்துவாங்க. இப்ப இகாபுன்ற வார்த்தை மஸ்தர் என்பது மாரூஃபுக்கும் பயன்படுத்துவாங்க, மஜ்ஹூலுக்கும் பயன்படுத்துவாங்க. அப்ப எதுக்கு இங்க பயன்படுத்துறாங்கன்னு தெரியாம போயிரும்ல. அந்த இக்காப்ன்ற அந்த நேரடியான மஸ்தரை போட்டா எதுக்கு இங்க பயன்படுத்துறாங்க? முஆகபா இக்காப் ஏதோ ஒன்று போட்டால் அது எதற்கு பயன்படுத்துகிறார்கள்? மாலூமா மஜ்ஹூலா, மாரூஃபா மஜ்ஹூலா என்று தெரியாமல் போய்விடும். ஆனா இந்த மஸ்தரி முஅவல் வந்து விட்டால் அந்த ஃபேல் மஜ்ஹூல் தானே. முலாரிய மஜ்ஹூலை கொண்டு வந்து அன்னை கொண்டு அந்த நம்ம தழுவியல் செஞ்சிட்டோம்னா இதுக்கு ஒரே அர்த்தம் தான். என்னது? தண்டிக்கப்படுவது. அப்ப தண்டிக்கப்படுவது என்று அதுக்கு அர்த்தம் வைத்துவிடும். இதுக்கு மாரூஃபான அர்த்தம் வர வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஏன்னா இந்த மஸ்தருடைய சீகா என்னது? மஜ்ஹூல் தானே. இந்த முலாரியோடைய சீகா என்னது? மஜ்ஹூல் தான். இதோட காலம் மட்டும்தான் போயிடும். அர்த்தம் எதுவுமே மாறாது. அதோட காலம் மட்டும் இதுல தூக்கிடும். தண்டிக்கப்படுவான் அப்படின்னு அர்த்தம் வரணும். அந்த அன் நுழைஞ்சிட்டாங்க மஸ்தரான அர்த்தம் தண்டிக்கப்படுவது. அப்ப காலத்தை தூக்கிட்டு அர்த்தம் வைக்கணும், அவ்வளவுதான். அப்ப இங்க என்ன நம்மளுக்கு தெளிவா தெரியுது? ஐயோ ஆக்கபன்னு சொல்லும் பொழுது இது மஜ்ஹூலு தான்ன்றது தெரியுது. அது என்னவா இருக்க வாய்ப்பே இல்லை. மாலூமுக்கு பயன்படுத்த வாய்ப்பே இல்லை. அதனாலதான் என்ன செய்ய வேண்டும்? நாம் சொன்னதை போல யு ஆக்கப மஜ்ஹூலாக கொண்டு வந்து நாம் எழுத வேண்டும். சரியா? அதே போல இங்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், ஃபேல் ஜாமிதாக இருந்தால் அதை கொண்டு நாம் தஜ்ஜுபுடைய வசனில் கொண்டு வரவே முடியாது. அதே போலதான் நான் முன்னாடியே சொன்னதை போல ஒரு செயல் அனைவருக்கும் சமமாக இருந்தால் அதை தஜ்ஜுபுக்கு கொண்டு வர முடியாது. சமமாக இருந்தால் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியிலோ ஏதோ ஒரு விஷயத்தில் அந்த செயல் எவ்வாறு இருக்க வேண்டும், ஒவ்வொருவர்களுக்கும் ஏற்றத்தாழ்வுடன் இருக்க வேண்டும். அவ்வாறு இருந்தால்தான் அதை தஜ்ஜுபுடைய வசனில் கொண்டு வர முடியும். அப்படி ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எல்லாருக்கும் சமமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை என்ன செய்ய முடியாது, நாம் கொண்டு வர முடியாது. சரியா? அப்போ இதுதான் இன்று நாம் படிக்கக்கூடிய சட்டங்களாக இருக்கிறது. வாருங்கள், நாம் என்ன செய்யலாம்? இப்பொழுது பாடத்திற்குள் போலாமா? வாருங்க. ஒன்னொன்னு தெரிஞ்சுக்கணும். இங்க ஒரே ஒரு சட்டத்தை மட்டும் நான் கூறிட்டு பாடத்திற்குள் போலவிடாம். இங்க பாருங்க, நஃபியாக வந்தால் அது மேல சொன்ன வசூல கொண்டு வரக்கூடாது, முஸ்பத்துக்கு தான் கொண்டு வரணும்னு படிச்சோம். அதே போல நஃபியாக வந்தாலும் இதே போல்தான் மஸ்தர் முஅவ்வலாக தான் கொண்டு வர வேண்டும். முன்னாடி மா அகபஹ மா லர்ர இல்லாட்டி மா அஷத்த ஏதோ ஒன்று அதுக்கு தோதுவாக போட்டுவிட்டு பின்னாடி என்ன செய்ய வேண்டும்? அந்த மன்ஃபியை மஸ்தர் முஅவ்வலாக கொண்டு வர வேண்டும். அன் லா யஸ்துக்க, அன் பிளஸ் லா யஸ்துக்க, அன் லாவையும் சேர்த்து அல்லான்னு எழுதியிருக்காங்க. சரியா? அப்ப இங்கேயும் என்ன செஞ்சிருக்காங்க? மஸ்தர் முஅவ்வலாக கொண்டு வர வேண்டும். ஃபேல் மஜ்ஹூலுக்கும் மஸ்தரை முஅவ்வலாக தான் கொண்டு வர வேண்டும். சரி, வாருங்கள் பாடத்திற்குள் போலாமா? பாடத்தை படிப்போம். ஃபஅலா அத்தஅஜ்ஜுபி, ஃபஅல தஅஜ்ஜுபி படிக்கும் பொழுது ஃபஅல தஅஜ்ஜுபி என்று படிக்க வேண்டும். தஅஜ்ஜுபுடைய இரண்டு ஃபஅல். அல் அம்சிலது, உதாரணங்கள். இப்ப பாப்போமா? அர்த்தங்கள் பார்த்து விடுவோம். முதலாவதாக ஒன்று, முதலாவது பகுதியின் அர்த்தம். சரியா? மா அஅதல் அல் காலிய, இதுக்கு நம்ம அர்த்தம் வைக்கும்போது நான் தமிழ்ல அர்த்தம் வைக்க வேண்டியதுதான். எப்படி அர்த்தம்னா நம்ம ஆச்சரியமா பயன்படுத்துவோம்ல, அதே போலதான். இதுக்கு அப்படியே ஒவ்வொன்றுத்துக்கும் வசன் படி அர்த்தம் வைக்க தேவையில்லை. அந்த காலி, அந்த நீதிபதி எவ்வளவு நீதமாக இருக்கிறார். சரியா? அதில் பிஹி, அந்த நீதிபதி எவ்வளவு நீதமாக இருக்கிறார். மா அன்கல் மா, அந்த தண்ணீர் எவ்வளவு சுத்தமாக இருக்கிறது. அன்கி பிஹி, அந்த தண்ணீர் எவ்வளவு சுத்தமாக இருக்கிறது. ரெண்டாவது பகுதி பாருங்க. ஆஹ் ரெண்டாவது பகுதி, மா அஷத்த இஸ்திஹாமல் மல்ஹா, விளையாட்டு தளத்தின் எவ்வளவு கூட்டமாக இருக்கிறது. மல்ஹானா விளையாட்டு தளம். இந்த விளையாட்டு தளம் எவ்வளவு கூட்டமாக இருக்கிறது. மா அஸ்அப கவுனத் தவாஇ முர்ரன், மறந்து கசப்பாக இருப்பது எவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது. மறந்து கசப்பாக இருப்பது எவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது. மா அஷத்த ஹுல்ரத ஸர்இ, அப்ப ஸர்அனா விவசாய நிலம். சரியா? அப்ப
பயிர்கள், அந்த பயிர்கள், பயிர்களின் பசுமை எவ்வளவு பசுமையாக இருக்கிறது, அந்த பயிர்கள் எவ்வளவு பசுமையாக இருக்கிறது. அஸ்தித் பி இஸ்திஹாமிஹி, இந்த பி இஸ்திஹாமில் மல்ஹானே போடலாம். ஏன் இஸ்திஹாமிஹின்னு போடுறாங்கன்னா மேலே அதே மாதிரி பார்த்தோம்ல, பில் காலினே இங்க போடலாம். ஆதில் பில் காலி அன்கி பில் மா இன் போடலாம். அப்படிதான் போட்டு கொண்டு வரணும். இங்க முன்னாடி போயிட்டனால அதை லமீரா இங்க மீட்டி லமீரா போட்டிருக்காங்க. ஆதில் பில் காலி அன்கி பில் மா இன்னும் என்ன செய்யலாம் பயன்படுத்தலாம். அதே போலதான் இங்கேயோ பி இஸ்திஹாமில் மல்ஹா, இது முன்னாடி போயிட்டனால இங்க லமீரா நம்மளுக்கு கொண்டு காட்டுறாங்க. சரியா? இதே அர்த்தம் முன்னாடி பார்த்தா அதே அர்த்தம் தான். அஸ்ஜித் பி இஸ்திஹாமிஹி, அந்த விளையாட்டு தளத்தின் கூட்டம் எவ்வளவு கூட்டமாக இருக்கிறது. அஸ்ஐத் பி கௌனிஹி முர்ரன், அந்த மருந்து கசப்பாக இருப்பது எவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது. அஸ்ஜித் பி குல்ரதிஹி, அந்த பயிர்கள் எவ்வளவு பசுமையாக இருக்கிறது. மூன்றாவது பாருங்க, மா அக்பஹ ஐயோ அகபல் பரீஉ, பரீஉன நிரபராதி, நிரபராதி தண்டிக்கப்படுவது எவ்வளவு வெறுப்பான அருவருக்கத்தக்கதாக இருக்கிறது. அகபிஹ் பி ஐயோ அகப, தண்டிக்கப்படுவது, ஒரு நிரபராதி தண்டிக்கப்படுவது எவ்வளவு அருவருக்கத்தக்கதாக இருக்கிறது. மா அலர்ர அல்லா யஸ்துக சானிஉ, உற்பத்தியாளர் உண்மையை கூறாமல் இருப்பது எவ்வளவு தீங்கானதாக இருக்கிறது. அப்துரிர் பி அல்லா யஸ்துக, உற்பத்தியாளர் உண்மையை கூறாமல் இருப்பது எவ்வளவு தீங்கானதாக இருக்கிறது. இப்ப எல்லாம் இப்படிதான் நம்ம தமிழ்ல சொல்றோம். எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு, எவ்வளவு படைப்பை பார்த்து ஒவ்வொன்றையும் பார்த்து நம்ம ஆச்சரியப்படும் போது எப்படி பயன்படுத்துவோமோ அதே போல நம்ம அர்த்தம் வைக்க வேண்டியதுதான். அதோடைய வசன் தான் இப்படி வரணும்ன்றதை நம்மளுக்கு சொல்லி காட்டுறாங்க. சரியா? பாருங்கள், இப்பொழுது நம்ம பஹசுக்குள் போவோம். அல் பஹசு, ஆய்வு. இத அரத்த அந்த தஅஜ்ஜப மின் அதலில் காதி அவ் நகாஇல் மாஇ, நீ நாடினால், ஒரு நீதிபதியின் நீதத்தில் இருந்து ஆச்சரியப்பட நாடினால், அவ் நகாஇல் மாஇ, தண்ணீரின் சுத்தத்தில் இருந்து நீ ஆச்சரியப்பட நாடினால், அதைத்த மினல் ஃபஅலில்லதி துரீது தஅஜ்ஜுப மின்ஹு, எந்த செயலில் இருந்து ஆச்சரியப்படுவதை நீ நாடுவாயோ அத்தகைய அந்த ஃபேலில் இருந்து நீ கொண்டு வருவாய். பி வஸ்னி மா அஃஅல அவ் அஃஇல் பிஹி, மா அஃஅல அல்லது அஃஇல் பிஹி என்ற வஸ்னை கொண்டு எதிலிருந்து நீ ஆச்சரியப்பட நாடுகிறாயோ அந்த ஃபேலை நீ கொண்டு வருவாய். அந்த ஃபேலில் இருந்து இந்த வஸ்னை கொண்டு வருவாய். சரியா? வைதா தஅம்மல்த, நீ சிந்தித்தாயானால், ஃபஅலை அத்தஅஜ்ஜுபி, ஃபஅலை தஜ்ஜுபி ஃபி மிசாலை தாயிஃபத்தில் ஊலா, அப்ப முதல் பகுதியின் இரண்டு உதாரணத்திலே தஜுபுடைய இரண்டு ஃபெயில், ஆச்சரியத்தின் தஜும்னே மனப்பாடம் பண்ணிக்கோங்க. சரியா? தஜும்னா ஆச்சரியம். அப்ப தஜுபுடைய இரண்டு ஃபேலை நீ சிந்தித்தாயானால், ராய்த்துஹுமா, அவ்விரண்டையும் நீ பார்த்திருப்பாய். மின் அதல வனக்கிய, அதல அதல என்ற அந்த ஃபேலில் இருந்தும் இன்னும் நக்கிய என்ற ஃபேலில் இருந்தும் அவ்விரண்டையும், எந்த ரெண்டு தஜுபுடைய ரெண்டு ஃபேலையும் நீ பார்த்திருப்பாய். ஒஹுமா, இந்த அதல இன்னும் நக்கிய என்ற ரெண்டு ஃபேல் ஆகிறது. ஃபேலானி, ரெண்டு ஃபேலாகும். சுலாசியானி, மூன்று எழுத்து சார்ந்ததாக இருக்கும். இதெல்லாம் ஹுமா எல்லாத்துக்கும் அதான் டீப்பா கொண்டு வந்திருக்காங்க. சுலாசி சார்ந்த இரண்டு ஃபேலாக இருக்கும். தாமானி, தாம் நாக்கிஸ் இல்ல, தாமான அர்த்தம் கொடுக்கக்கூடிய பரிபூர்ணமான அர்த்தம் கொடுக்கக்கூடிய ரெண்டு ஃபேலாக இருக்கும். முஸ்பத்தானி, மன்ஃபி இல்லாமல் செய்யப்பட்ட ஒன்றை காட்டும், செய்யப்படாததை காட்டாது. அதான் முஸ்பத். முஸ்பத் நமக்கு தெரியும், அந்த முஸ்பத் தான் இங்க சொல்றாங்க, மன்ஃபி இல்ல. இப்போ முஸ்பத்தாக இருக்கிறது. மபுனியானி மாலூமி, மாலூமுக்கு அமைக்கப்பட்டதாக இருக்கிறது. மஜ்ஹூலுக்கு இல்ல, மாலூமுக்கு அமைக்கப்பட்டதா இருக்கு. நான் சொன்னல நிபந்தனைகள், ஃபேலானி சுலாசான் 2, தாமானி 3, முஸ்பத்தானி 4, மபுனியானி மாலூமி 5. அடுத்து பாருங்க, முத்தசர்ரிஃபானி, சர்ஃபு வரக்கூடிய ஃபேலாக இருக்கிறது. ரெண்டுத்துக்கும் சர்ஃபு வரும். அதல அதலா அதலு அப்படின்னு ரெண்டுத்துக்கும் என்ன வரும்? சர்ஃபு வரக்கூடிய ஃபேலாக இருக்கிறது. லைசல் வஸ்ஃபு மின்ஹுமா அலா அஃஅல, அந்த ரெண்டு ஃபேல், எந்த ஃபேலு அதல நக்கியன்னு படிச்சோம்ல, அந்த ரெண்டு ஃபேலில் இருந்து வஸ்ஃபு இல்லை. அலா அஃஅல, அஃஅல என்ற வசனின் பிரகாரம் வஸ்ஃபு இல்லை. அதோட வஸ்ஃபு வரும் பொழுது நான் சொன்ன ஆதில் தான் வரும். அதே போல நக்கியாக்கு நாக்கியும் அப்படின்னு. அஃஅல வசன்ல அஅதல அன்கான் வராது. சரியா? இப்ப அஃஅல என்ற வசனின் பிரகாரம் அவ்விரண்டில் இருந்து வஸ்ஃபு இல்லை. காபிலானில் தஃபாவுத்தி, ஏற்றத்தாழ்வை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ரெண்டு ஃபேலாக இருக்கிறது. பிமானா, தஃபாவுத்தை ஏற்றுக்கொண்டதுன்னு அதை விளக்குறாங்க. ஒரு கருத்தை கொண்டு, அன்னகுமா நிச்சயமாக அந்த ரெண்டு அதில், அதே போல அதெல்லாம் நக்கியன் ரெண்டு பார்த்தோம்ல, அந்த ஃபேல் ஆகிறது. எஸ்தலிஃபானி மாறுபடும். பி ஹசபி மா எத்தசிலு பிஹுமா, அந்த இரண்டு செயலை கொண்டு சேரும் ஒன்றை கவனிப்பதை கொண்டு
மாறுபடும். அந்த ரெண்டு செயல் கொண்டு சேரும் ஒன்று. அந்த ரெண்டு செயல் யாரை கொண்டு சேரும்? அவங்கள கவனிச்சு மாறுபடும். சில பேர் ரொம்ப அது சேர்றது ரொம்ப நீதமானவங்களா இருப்பாங்க. இல்லாட்டி என்னது, சில பேரு அது சேரும் பொழுது, இப்ப ஜெயித் அம்ருனா ஜெயிதுக்கு சேர்ந்துச்சுன்னா அவன் ரொம்ப நீதமானவனா, அதிகமா நீதமா இருப்பான். அம்ருக்கு சேர்ந்துச்சுன்னா அவன் என்ன செய்ய மாட்டான், அவ்வளவு நீதமா இருக்க மாட்டான். ஓகேவா? அதே போல சுத்தம், நக்கியன்னு பார்த்தோம்ல, அந்த சுத்தம் என்ற செயல், ஒரு தண்ணி பியூரா இருந்துச்சுன்னா அதுக்கு போய் சேர்ந்துச்சுன்னா, கடல் தண்ணினா ரொம்ப பியூரா இருக்கும். அதே போல காவா அந்த மாதிரி இதுனா ரொம்ப பியூர் இல்லாம இருக்கும். அப்ப நக்கா என்பது அது சேரும் ஒன்றை கொண்டு மாறுபடுது. அது சுத்தம் என்பது சேரும் ஒன்றை கொண்டு என்ன செய்கிறது, மாறுபடுது. அதான் சொல்றாங்க, அவ்விரண்டை கொண்டு சேரும் ஒன்றை கவனிப்பதை கொண்டு மாறுபடும். அதுலு, எனவே நீதம் என்ற அந்த செயலாகிறது, லைச அந்த ஃபேல் என்பது லைச ஃபில் அஷ்காசி, மனிதர்களிலே இல்லை, பி தரஜத்தின் வாஹிதத்தின், ஒரே படித்தரத்தை கொண்டு இல்லை, எல்லாத்துக்கும் ஒரே அளவுல இல்லை. ஒன் நக்கா ஓ, இன்னும் அந்த சுத்தம் என்ற அதுவாகிறது, அந்த ஃபேல் என்பது லைசஃபில் அம்வாஹி, தண்ணீர்களிலே இல்லை, பிஹாலின் வாஹிதத்தின், ஒரே நிலைமையை கொண்டு இல்லை. எல்லாருமே ஒரே 100% 100% எல்லாமே ஒரே மாதிரி சுத்தமா இருக்கும். இல்லாட்டி 50% வச்சீங்கன்னா எல்லா தண்ணியும் ஒரே மாதிரி 50% சுத்தமா இருக்கும் நம்ம சொல்ல முடியாது. சிலது அதிகமா இருக்கும், சிலது கம்மியான சுத்தமா இருக்கும், சிலது சுத்தமாவே இருக்காது. அப்ப மாறுபடுதுல. அப்ப அதுவும் சரி நீதமும் சரி மாறுபடும். பிஹிலாஃபி நஹ்வி ஃபனா வ மாத்த, அதே போல ஃபனா வ மாத்த போன்று போன்றதற்கு மாற்றமாக, ஃபனா வ மாத்த என்ற போன்றதற்கு மாற்றமாக, இதுவெல்லாம் மவுத் எல்லாத்துக்கும் சமம் தானே. இதுல ஏற்றத்தாழ்வு இருக்கா? கம்மியா மவுத்தானாங்க, அதிகமா மவுத்தானாங்க, அப்படிலாம் சொல்ல முடியாது. அழிஞ்சு போறது, அழிஞ்சிருச்சுன்னா அழிஞ்சதுதான். அது என்னக்கா? அப்ப அழிஞ்சது ஃபனானா, அழிந்து போறது முழுமையா அழிந்து போச்சுன்னா அது ஃபனான்பாங்க. அப்ப மாத்த முழுமையா தான், மவுத்துனா முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறமா அவ்வளவுதான். ஃபனானா அழிஞ்சிருச்சு, முழுமையா அழிஞ்சாதான் ஃபனான்பாங்க. இப்ப ஃபானி, இப்ப முழுமையா அழிஞ்சா மட்டும்தான் ஃபானி, ஃபனா. அப்ப இதுவெல்லாம் ஏற்றத்தாழ்வு இல்லாத செயல். இந்த ஃபேல்லாம் என்னது, ஏற்றத்தாழ்வு இல்லவே இல்லை. இப்ப இதெல்லாம் வச்சு நம்ம என்ன செய்ய முடியாது, ஆச்சரியப்பட முடியாது. எப்படி மௌத்தா இருக்கான் பாருங்களேன். அப்ப மவுத்துன்றது என்ன கிடையாது, இது கிடையாது, ஏற்றத்தாழ்வு இல்லாததாகும். இதை கொண்டு நம்ம அந்த தஜ்ஜுடைய ஃபேல நம்ம கொண்டு வர முடியாது. ஃபைன்னஹுமா கைரு காபிலைனி லித்தஃபாவுதி, அந்த எனவே நிச்சயமாக இந்த ரெண்டு ஃபேல் ஆகிறது, ஃபனா மாத்த என்ற ரெண்டு ஃபேல் ஆகிறது, காபிலைனி ஏற்றுக்கொள்ளாததாக இருக்கும், இத்தஃபாவுத்தி ஏற்றத்தாழ்வை ஏற்றுக்கொள்ளாததாக இருக்கும். இப்ப மவுத் எல்லாத்துக்கும் சமம். அது மிருகமா இருக்கட்டும், மனிதனாக இருக்கட்டும், உலகத்துல உள்ள எல்லாத்துக்கும் மவுத்து சம்பந்தம். மவுத்துல ஏற்றத்தாழ்வு இல்லை. அதே போல அழியிறது, அழிஞ்சு போச்சுன்னா அவ்வளவுதான், அழியிறது. அதுக்கு என்ன இல்லை, ஏற்றத்தாழ்வு இல்லை. சரியா? அழியுதல் அழியிறது தான், அது நம்ம என்ன செய்ய முடியாது, ஏற்றத்தாழ்வா பார்க்க முடியாது. ஹாதிஹி ஷுரூத்துன் சமானியத்துன், இவைகள் அனைத்தும் 8 நிபந்தனைகளாகும். 8 நிபந்தனைகள் நம்ம சொன்ன மாதிரி பாத்துருங்க. மேல வந்துச்சுல, ஃபேலானி 1, சுலாசியா 2, இது 3, இது 4, இது 5, அதே போல இது 6, லைசல் வசூ மின்ஹு அலா அஃபால இது 7, காபிலானி தஃபாவுத்து 8. சரியா? ஆஹ் இதுவாகிறது 8 நிபந்தனைகளாக இருக்கும். இதா உஜிதத் ஃபேலின், ஒரு ஃபேலிலே இந்த 8 நிபந்தனைகள் பெற்றுக் கொள்ளப்பட்டால், சாகலக்க உனக்கு கூடும், அந்த சூக மின்ஹு அந்த ஃபேலில் இருந்து நீ வடிவமைப்பது கூடும், சீகா எடுப்பது கூடும், முபாஷரத்தன் நேரடியாக நீ சீகா எடுப்பது கூடும். முபாஷரத்தன் அந்த ஃபேலில் இருந்து நேரடியாக, மா அஃப் அல அவு அஃபில் பிஹி, மாஃப் அல அல்லது அஃபில் பிஹிக்கு நேரடியாக சீகா எடுப்பது கூடும். முபாஷரத்த மா அஃப் அல அவு அஃபில் பிஹி, மாஃப் அல அல்லது அஃபில் பிஹிக்கு நேரடியாக அந்த ஃபேலில் இருந்து நீ சீகா எடுப்பது, வடிவமைப்பது உனக்கு கூடும். 8 நிபந்தனைகள் இருந்தா நேரடியா இதுக்கு இந்த ஃபாயின் இல்லாம அப்படியே மாத்தி என்ன செஞ்சிடலாம், இங்கேயும் ஃபாயின் இல்லாம அப்படியே அந்த 3 ஃபேலை, 3 சுலாசியா தானே, 3 எழுத்துள்ள அந்த ஃபேலை இங்க அப்படியே அமைச்சு நம்ம நேரடியா என்ன செஞ்சிடலாம், எடுத்து விடலாம். வாருங்கள் இதனுடைய ஆய்வை தொடர்ந்து அடுத்த பாடத்தில் காண்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.